ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال ربنا جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே பல்வேறு வகையான குழப்பங்கள் ஏற்படுவதுண்டு. கியாமத்துக்கு முன்னாலும் கூட ஏற்படுகின்ற பல குழப்பங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். குழப்பங்களிலே பெரிய குழப்பம் மார்க்க ரீதியாக ஏற்படுகின்ற குழப்பம். சத்தியம் எது அசத்தியம் எது என்று தெரியாமல் குழம்புகிறோமே, அது பெரிய குழப்பம். அண்மை காலங்களிலே அத்தகையதொரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழுகிறோம். ஒரு பக்கம் முஸ்லிம்கள் வெள்ள நிவாரண பணிகளிலே ஈடுபட்டு ஒரு நற்பெயரை மாற்று சமூகங்களிலே பெற்றார்கள் என்று ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று பார்த்தால், இன்னொரு பக்கம் அதே முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே நடக்கின்ற கொள்கை பிரச்சனைகள், குழப்பங்கள், யார் சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்கின்ற போட்டி, இதுவெல்லாம் மாற்று மத அன்பர்களுக்கு மத்தியிலே நம்மை பற்றி அவப்பெயரையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லா காலத்திலும் மார்க்க ரீதியாக இப்படிப்பட்ட குழப்பங்கள் தோன்றிக் கொண்டேதான் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி செய்யக்கூடிய துஆக்களிலே ஒன்று இந்த ஃபித்னாக்கள், குழப்பங்களில் இருந்து பாதுகாப்பு தேடுவது. எது சத்தியம் என்பதை அறிவதற்கு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவது. அத்தகைய ஒரு குழப்பங்கள் நாம் வாழுகிற இந்த காலகட்டத்திலும் கூட பார்க்கிறோம். குறிப்பாக தமிழகத்திலே கடந்த ஒரு 25-30 வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பின் மூலமாக முஸ்லிம் சமூகத்திலே ஏற்பட்ட குழப்பங்களுக்கு அளவே கிடையாது. அவர்கள் கூட நாளைய மறுதினம் திருச்சியிலே ஒரு மாநாடும் வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் அறியாமையில் செய்கின்ற சின்ன சின்ன தவறுகளை கூட ஒவ்வொன்றையும் ஷிர்க் என்று சொல்லி பள்ளிகளிலே இமாம்களாக இருப்பவர்கள் எல்லோரும் இணை வைப்பவர்கள், முஷ்ரிக்குகள் என்று சொல்லி ஒட்டுமொத்த உம்மத்தையும் ஷிர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தினர் இன்றைக்கு தமிழகத்திலே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது போன்ற குழப்பவாதிகள் சஹாபாக்களுடைய காலத்திலேயே ஏற்பட்டார்கள். அவர்களைத்தான் வரலாறு ஹாரிஜியாக்கள் என்று சொல்கிறது. ஹாரிஜியாக்கள் என்ற ஒரு கூட்டம் தோன்றியது. மார்க்க வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்களேயானால் 2 விதமான நிலைப்பாடுகள் இருக்கும். ஒரு கூட்டம் வரம்பு மீறி செல்லும், இன்னொரு கூட்டம் தரம் தாழ்ந்து செல்லும். ஹாரிஜியாக்களுடைய நிலை என்ன? அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களையும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களையும் காஃபிர் என்று சொன்னார்கள். ஒரு சில விஷயங்களை வைத்து, அரசியல் நிலைப்பாடுகளை வைத்து அவர்களை எல்லாம் காஃபிர் என்று சொன்னார்கள் ஹாரிஜியாக்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீர்களேயானால் ஷியாக்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை இறைத்தன்மைக்கு கொண்டு சென்றார்கள். இப்படி வரம்பு மீறிய ஒரு போக்கு மார்க்கத்திலே எல்லா காலத்திலும் ஏற்பட்டது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் சத்திய நிலையில் இருப்பவர்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅ. எல்லா விஷயங்களிலும் நீங்கள் பார்த்தீர்களேயானால் உண்மையான அஹ்லுஸ் சுன்னா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஒரு நடுநிலையான ஒரு கோட்பாட்டை கொண்டவர்கள். அவர்களுடைய அனைத்து சித்தாந்தங்களிலும் நடுநிலையை பார்க்கலாம். அன்றைய காலத்தினுடைய அந்த ஹாரிஜியாக்களுடைய அதே அமைப்பில் இருக்கிறவர்கள் தான் இன்றைக்கு தங்களை தௌஹீத்வாதிகள் என்று சொல்லுகின்ற இந்த போலிகள். ஹாரிஜியாக்களுடைய அதே கோட்பாடு, ஹாரிஜியாக்களுடைய அதே சித்தாந்தம், அவர்களும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையும் காஃபிர்கள் என்று சொன்னார்கள் ஹாரிஜியாக்கள். இன்றைக்கு இருக்கின்ற இந்த போலி தௌஹீத்வாதிகளும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் ஹாரிஜியாக்கள் என்று சொல்கின்ற நிலையை பார்க்கிறோம். அன்றைக்கு இஸ்லாமிய சரித்திரத்திலே முஅத்தஸிலாக்கள் என்று ஒரு வழிகட்ட கூட்டம் இருந்தார்கள்.
அந்த முஅத்தஸிலாக்களுடைய கோட்பாடும் இன்றைய இந்த போலி தௌஹீத்வாதிகளிடம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கடந்த கால வரலாற்றிலே வழிகட்ட கூட்டத்தினர் எத்தனை பிரிவுகள் இருந்தார்களோ எல்லா பிரிவுகளுடைய அத்தனை தவறான கோட்பாடும் ஒரு சேர இருக்கிறது இவர்களிடத்தில். கடந்த காலத்துல பல கூட்டங்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு கூட்டத்தாரிடம் ஒரு தவறான நம்பிக்கை இருந்தது, தவறான அகீதா இருந்தது. எல்லா பிரிவினரிடத்திலும் என்னென்ன மோசமான கோட்பாடுகள் இருந்ததோ அந்த அத்தனை கோட்பாடுகளையும் ஒரு சேர கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் தான் இன்றைய இந்த போலி தௌஹீத்வாதிகள். எனவே இவர்களுடைய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு நடுநிலையாக சிந்திக்கிற ஒரு முஸ்லிம் எதை சத்தியம் என்று விளங்குவது? ஏனென்றால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திலே இப்படி தௌஹீத்வாதிகளுடைய குழப்பம் என்று ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் யார் என்கின்ற ஒரு குழப்பம் ஒரு பக்கம், இப்படி ஒரு நடுத்தர முஸ்லிம் எது உண்மை எது சத்தியம் என்று விளங்குவதிலே ஒரு தடுமாற்றத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதிலே ஒரு உண்மையை நாம் விளங்க வேண்டுமானால் நாம் சற்று நம்முடைய கடந்த கால வரலாற்றையும் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மார்க்கத்திலே குழப்பங்கள் எல்லா காலத்திலும் ஏற்படும், மார்க்கத்திலே சற்று வீழ்ச்சி எல்லா காலத்திலும் ஏற்படும். ஆனால் அல்லாஹுடைய நியதி என்ன? ஒவ்வொரு காலத்திலும் சத்தியத்தை பாதுகாக்கக்கூடிய உண்மையான அந்த புரட்சியாளர்களை அல்லாஹ் உருவாக்கி கொண்டே இருப்பான். எப்போதெல்லாம் சத்தியத்துக்கு சோதனை வருமோ அல்லாஹ் தஆலா உண்மையை நிலைநாட்டுகின்ற அறிஞர்களையும் உருவாக்கி கொண்டிருப்பான். அந்த ஒரு வரலாற்றையும் நாம் பார்க்க வேண்டும். எல்லா காலத்திலும் அப்படிப்பட்ட அந்த மறுமலர்ச்சியை உருவாக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் மார்க்கத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு அறிஞர் வருவார் என்று பெருமானார் சொன்னார்கள். எனக்கு பின்னால் நபிமார்கள் யாரும் இல்லை, எனக்கு பின்னால் எந்த நபியும் வரப்போவதில்லை. ஆனால் அதே நேரத்தில் மார்க்கத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒவ்வொரு காலத்திலும் வருவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே உலமாக்களும் பட்டியலிடுவாங்க. ஒவ்வொரு நூற்றாண்டிலே எந்தெந்த அறிஞர்கள் வந்தார்கள், அவர்களுடைய காலத்திலே எத்தகைய மறுமலர்ச்சி ஏற்பட்டது என்றெல்லாம் ஒரு பெரிய வரலாற்றையும் சொல்வார்கள். நம்முடைய இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் பல இந்த மார்க்கத்தை புதுப்பிக்கிற தலைவர்கள் இந்தியாவில் வந்திருக்கிறாங்க. அக்பருடைய காலத்திலே இஸ்லாத்திற்கு பெரும் சோதனை ஏற்பட்டதை நாம் அறிவோம். இஸ்லாம் முற்றிலுமாக அழிக்கப்படுகிற அளவிற்கு அறவே இஸ்லாமிய கோட்பாடுகள் இல்லாத ஒளியும் அளவிற்கு சோதனை ஏற்பட்டது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வால் இந்த பூமிக்கு வந்த ஒரு பெரிய மகான் ஷேக் முஜத்தித் அல்-ஃபசானி என்ற ஒரு பெரியார், அவர்கள் தான் இந்த அக்பருடைய கோட்பாடு தீன இலாஹி என்கிற இந்த கோட்பாடு அது எவ்வளவு தவறானது என்பதை பல சிரமங்களுக்கு மத்தியிலும் கூட ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து போரிட்டு இந்த நாட்டை பாதுகாத்தார்கள். இஸ்லாத்தை இந்த நாட்டுக்கு மீண்டும் அவர்கள் புதுப்பித்து கொடுத்தார்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலுமே மார்க்கத்தை புதுப்பிக்கிற தலைவர்கள், இமாம்கள், உலமாக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அந்த வரிசையிலே நாம் பார்த்தோமேயானால் இந்தியாவிலே தேவபந்துடைய உலமாக்கள் அவர்கள் இந்த நாட்டிலே இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை இன்றைய தலைமுறையாகிய நாம் கண்டிப்பாக அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு பக்கம் இந்த தௌஹீத்வாதிகளுடைய குழப்பம் ஒரு பக்கம் என்று சொன்னால், இன்னொரு பக்கம் தேவபந்து உலமாக்கள் குறித்து அண்மை காலங்களிலே தவறான பிரச்சாரங்கள், அவர்கள் மீது அவதூறான பிரச்சாரங்கள், அதுவும் ஒரு வகையிலே போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நாம் நம்முடைய பள்ளப்பட்டி மக்களை பொறுத்தவரை ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்தால் இந்த ஊருக்கும் தேவபந்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நமது ஊருடைய ஆரம்பகால தரீகாக்கள் கூட தேவபந்து உலமாக்களை சென்று சேரக்கூடிய தரீகா தான். ஆரணி பாபா அவர்களுடைய தரீகா என்ன? தேவபந்து உலமாக்களை சென்று சேரக்கூடிய தரீகா. அவர்கள் எழுதிய அந்த தேவபந்து உலமாக்களுடைய 200 ஆண்டு கால வரலாறு, அதை நீங்கள் படித்து பாருங்கள். நம்முடைய ஊருக்கும் தேவபந்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட இந்த ஊரிலே கூட தேவபந்து உலமாக்களை குறித்து விமர்சிக்கக்கூடிய, அவர்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு பிரச்சாரம் இங்கேயும் அண்மை காலமாக ஒரு முயற்சி எடுத்து வருவதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு இந்திய வரலாற்றினுடைய சில கடந்த கால நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்தியாவிலே ஆங்கிலேயர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள், யாருடைய காலத்தில் வந்தாங்க, அதை எதிர்த்து யார் தடுத்து நிறுத்தினார்கள் என்பதையும் பார்க்கணும். ஷாஜஹானுடைய காலத்திலேயே ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருகை தருவது என்பது ஆரம்பித்து விட்டது. ஷாஜஹானுடைய 2 மகன்கள்ல ஒரு மகன் தான் அவுரங்கசீப்.
இன்னொரு மகன் அவர் தந்தையினுடைய சிந்தனையில இருந்தார். ஆங்கிலேயர்களை இந்த நாட்டுக்கு வரவேற்பதிலும் அவர்களோடு சேர்ந்து பல்வேறு காரியங்களை செய்வதிலும் தன்னுடைய தந்தைக்கு ஒப்பாக இருந்தார். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலமாக்களுடைய தொடர்பில் மார்க்கத்தை படித்து மார்க்கத்தை அறிந்த ஒரு அறிஞராக இருந்தார். அவர்கள் இந்த நாட்டை கிட்டத்தட்ட 50 வருடம் ஆட்சி செஞ்சாங்க. அவுரங்கசீப் 50 வருடங்கள் இந்திய நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. அவங்களுடைய காலத்துல தான் ஒரு பெரிய ஹனஃபி மதுஹபுடைய ஒரு பெரிய ஃபத்வா நூல் தொகுக்கப்பட்டது. ஃபத்தாவா ஆலம்கீரி என்று சொல்வார்கள். இன்றைக்கும் கூட மார்க்க சட்டங்களை எழுதிவிட்டு அதற்கு நூல் ஆதாரம் கொடுக்கிற போது ஆலம்கீரி என்று தரப்படும். இந்த ஆலம்கீரி என்பது ஹனஃபி மதுஹபுடைய உலமாக்கள் சேர்ந்து தொகுத்த ஒரு ஹனஃபி மதுஹபுடைய சட்ட நூல். இது யாருடைய காலத்திலே நடந்தது? அவுரங்கசீபுடைய காலத்தில் நடந்தது. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த தீனுடைய பற்று, ஈமானுடைய உறுதி, அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளால் ஆங்கிலேயர்கள் ஒரு 200 வருஷம் பின்னால போயிட்டாங்க. 200 வருஷம் பின்னால அவுரங்கசீப் மாத்திரம் இல்லைன்னு சொன்னா என்னைக்கும் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டில் இஸ்லாத்தை ஒழிச்சிருப்பாங்க. அவருடைய அந்த உறுதியான நடவடிக்கை ஒரு 50 வருட கால ஆட்சியில அவருடைய தெளிவான நடவடிக்கைகளால் ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டதை பார்க்கிறோம். அல்லாஹ் அவர்களை கொண்டு இந்த நாட்டில இஸ்லாத்தை பாதுகாத்தான். ஹனஃபி மதுஹபிற்கு அல்லாஹ் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தான் அவுரங்கசீபை கொண்டு. அவுரங்கசீபுக்கு பின்னால் அவர்கள் இறந்த பிறகு மறுபடியும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுது. அவுரங்கசீபுக்கு பிறகு ஒரு 100 வருடத்திலே இந்தியாவை 16 மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க. 100 வருஷத்துல 16 மன்னர்கள் இந்தியாவை ஆட்சி செய்தார்கள். இவர்களில் யாரும் உருப்படியாக ஆட்சி செய்யல. எல்லோருமே ஆங்கிலேயர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டு ஒரு பக்கம் மன்னராக இருந்து கொண்டு அவர்களையும் ஆதரித்தார்கள். இதுதான் அவுரங்கசீபுக்கு பின்னால் வந்த 16 அந்த ஆட்சியாளர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே முகலாய பேரரசு ஆக மோசமான பலவீனமான நிலையில் இருக்கிறது. இந்த நிலையில் இருக்கிற காலத்துல தான் அல்லாஹ் இந்திய நாட்டிற்கு ஒரு மகத்தான இமாம், ஒரு மகத்தான அறிஞரை அல்லாஹ் தருகிறான். ஷாஹ் வலியுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிஞர், டெல்லியிலே பிறந்தவர். எனவே அவர்களை திஹ்லவி என்று சொல்வார்கள். டெல்லியிலே பிறந்த ஒரு பெரிய அறிஞர் தான் இமாம் ஷாஹ் வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த ஷாஹ் வலியுல்லாவை பற்றி முஸ்லிம்களாகிய நம்மில் பலருக்கும் கூட தெரியாது. அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த நாட்டில் ஆங்கிலேயர்கள் அவரை பற்றி எழுதிய அளவிற்கு நம்முடைய நாட்டிலே உள்ள முஸ்லிம் அல்லாத இந்து மதத்தை சார்ந்த அறிஞர்கள் எழுதிய அளவிற்கு இவரை பத்தி யாருக்குமே தெரியாது. இவரை பத்தி மாற்று மதத்தை சார்ந்த சில அறிஞர்கள் PhD பண்ணியிருக்கிறாங்க ஷாஹ் வலியுல்லாவை பற்றி. அவர் என்ன செய்தார்? இந்த நாட்டிலே அவர் ஏற்படுத்திய மறுமலர்ச்சி என்ன என்பதை எல்லாம் மற்றவர்கள் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நம்மில் பலருக்கும் தெரியாது யார் இந்த ஷாஹ் வலியுல்லா என்று. ஏன்னா நமக்கு பொதுவாக வரலாறுகளை அறிவதில் நாட்டம் கிடையாது. ரொம்ப பேர் வரலாறுன்னு சொன்னாலே நாம தலை கீழே போட்டுருவோம். சுவையான சம்பவங்கள் இருந்தா நல்லா ரசிச்சு சிரிச்சு கேட்போம். நம்மள்ட்ட பயானுங்கிறது அதுதான். மணிக்கணக்கில் சிரிக்க வைக்கணும், காமெடி இருக்கணும், விஷயங்களை நம்ம கேட்கிறோமே தவிர நம்முடைய வரலாறு நமக்கு தெரிவதில்லை. இந்த ஷாஹ் வலியுல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்க்கிறாங்க, இந்திய நாடு எவ்வளவு பெரிய வீழ்ச்சியில் இருக்குது, பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. எப்படி மீட்டெடுப்பது? இந்த நாட்டில் இஸ்லாத்தை பாதுகாக்கணும். ஆங்கிலேயர்கள் எவ்வளவு மோசமான முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்கள். இஸ்லாத்தை அழிப்பதற்கு, கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிறாங்க. இதை பார்த்து அவர்கள் முடிவு செய்கிறார்கள், இங்கு இஸ்லாத்தை புதுப்பிக்க வேண்டுமானால் முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தினுடைய மூலமான குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு வேண்டும். அதுவரைக்கும் இங்க ஹதீஸுடைய நூல்கள் இந்தியாவில் கிடையாது. ஹதீஸுடைய நூல்னு சொன்னா மிஷ்காத்னு ஒரு கிதாப் இருக்கும், அதை மட்டும் படிப்பாங்க. மற்றபடி ஹதீஸ்களை பத்தி ஆய்வு கிடையாது. இன்றைக்கு நாம படிக்கக்கூடிய புகாரி, முஸ்லிம், திர்மிதி என்றெல்லாம் சொல்றோமே, இதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. ஷாஹ் வலியுல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்திய நாட்டுல கியாமத் வரைக்கும் இஸ்லாம் நிலைக்கணும்னு சொன்னா இந்திய முஸ்லிம்களுக்கு குர்ஆனுடைய அறிவு தேவை, ஹதீஸுடைய அறிவு தேவை. அவர்கள் அந்த காலகட்டத்தில் மதீனா செல்கிறார்கள். மதீனா சென்று அங்குள்ள ஆசிரியர்களிடம் இந்த ஹதீஸுடைய நூல்களை எல்லாம் படித்து அதை இந்திய நாட்டுக்கு கொண்டு இங்க அறிமுகப்படுத்துறாங்க. இங்குள்ள மாணவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறாங்க. ஹதீஸ் கலையில தேர்ந்த அறிஞர்களை ஷாஹ் வலியுல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உருவாக்குகிறார்கள். பிற்காலத்திலே இஸ்லாமியர்கள் எந்த நிலையிலும் இந்த தீனை விட்டு வெளியே விடக்கூடாது, எந்த நிலையிலும் அவர்கள் மதம் மாறி விடக்கூடாது. மதம் மாற்றம்னா என்ன என்பதை எல்லாம்
ஷாஹுலில்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்குறாங்க மக்களுக்கு. மதமாற்றம் என்பது என்ன, இதையெல்லாம் அவர்களுடைய காலத்துல தான் தெளிவுபடுத்தப்படுது. உண்மையிலுமே ஒருத்தன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறது ஒண்ணு இருக்குது, ஒரு இந்துவாக மாறுறது, கிறிஸ்தவனாக மாறுறது, இது ஒரு மதமாற்றம். இன்னொரு மதமாற்றம் என்ன, சிந்தனை ரீதியான மதமாற்றம். இஸ்லாம் அல்லாத ஒரு கொள்கையை ஒருத்தன் சரி நம்பினான்னு சொன்னா அவன் சிந்தனையில மதம் மாறிட்டான். அவன் ஜுப்பா போட்டிருந்தாலும் சரிதான், தாடி வச்சிருந்தாலும் சரிதான், பல வகையான மதமாற்றங்கள். அதையெல்லாம் ஷாஹுலில்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்குகிறார்கள். அவருடைய காலத்துல நல்ல சிந்தனையை கொண்ட அறிஞர் பெருமக்களை உருவாக்குகிறார்கள். அவங்களுடைய மகன் ஷாஹ் அப்துல் அசீஸ், அவங்க ஒரு பெரிய புரட்சியாளராக இருந்தாங்க. அவங்க பெரிய அறிஞராக, ஹதீஸ் கலை வல்லுநராக இருந்தாங்க. அவங்களுடைய தந்தை இறந்த பிறகு, அவங்களுடைய தந்தை வஃபாத்துக்கு பிறகு ஷாஹ் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தந்தையினுடைய இடத்துல பொறுப்புல வர்றாங்க. ஷாஹ் அப்துல் அசீஸுடைய காலத்துல தான் ஆங்கிலேயர்களுக்கும் அப்போது இருந்த முகலாய மன்னர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. ஆங்கிலேயர்களுக்கும் முகலாய மன்னர்களுக்கும் ஒரு வினோதமான ஒப்பந்தம். அது என்ன ஒப்பந்தம்? அது இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தம், இந்த அரசாங்கம் முகல் மன்னர்களுக்கு சொந்தம், ஆணையிடுகிற அதிகாரம் ஆங்கிலேயர்களுக்கு சொந்தம். பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தம், இந்த நாட்டை ஆட்சி செய்வார்கள் முகலாய மன்னர்கள். ஆனால் அதே நேரத்தில் ஆணையிடுகிற அதிகாரம் ஆங்கிலேயர்களுக்கு சொந்தம் என்று ஒரு வித்தியாசமான ஒரு ஒப்பந்தம் முகலாய மன்னர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடக்கிறது. இதனுடைய கருத்து என்னன்னு சொன்னா, முகலாய மன்னர்கள் நாங்கள் செங்கோட்டைக்குள் அமர்ந்து கொள்வோம், செங்கோட்டைக்குள்ள நாங்க அரசர்களாக இருப்போம், வெளியில என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் ஆங்கிலேயர்களாகிய நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், அதையெல்லாம் நீங்க பார்த்துங்க, நாங்க செங்கோட்டைக்குள்ள உட்கார்ந்துக்குவோம். வெளியில மக்களுக்கு தெரியும் மன்னர் யாருன்னு சொன்னா முஸ்லிம் மன்னர், இஸ்லாமிய ஆட்சியாளர். ஆனா நாங்க செங்கோட்டையை விட்டு வெளியே வர மாட்டோம், வெளியில என்னென்ன செய்யணுமோ ஆங்கிலேயர்களாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது ஆங்கிலேயர்களுக்கும் முகலாய மன்னர்களுக்கும். இந்த சூழ்நிலையில தான் ஷாஹ் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஃபத்வா கொடுக்கிறார்கள். இந்திய நாடு தாருல் ஹர்ப் அப்படின்னு சொன்னாங்க. தாருல் ஹர்ப்ங்கிறது இஸ்லாமிய சட்ட வழக்குல அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தாருல் ஹர்ப்னு சொன்னாங்க இந்திய நாடு இருக்கிறது இனி முஸ்லிம்களுடைய நாடு அல்ல. எப்போ ஆங்கிலேயருடைய கையில அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதோ இனி இந்திய நாடு இஸ்லாமிய நாடு அல்ல, இது ஹர்புடைய நாடு, இது குஃபருடைய நாடு என்று ஷாஹ் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்வா கொடுக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள் இனியும் பொறுக்க கூடாது, ஆங்கிலேயர்களை எதிர்த்து முஸ்லிம்கள் ஜிஹாது செய்வது கடமை, ஆங்கிலேயர்களை எதிர்த்து முஸ்லிம்கள் ஜிஹாது செய்வது கட்டாயம் என்று ஷாஹ் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல் தீர்ப்பு, முதல் ஃபத்வா கொடுக்கிறாங்க. அந்த ஃபத்வாவின் அடிப்படையில தான் அவர்களுடைய மாணவர்களிடம் இந்திய நாட்டில் தீனை பாதுகாக்கணும், ஆங்கிலேயர்களை விரட்டணும், மார்க்கத்தை பாதுகாக்கணும், ஆங்கிலேயர்களை விரட்டணும், இந்த சிந்தனையில தான் அவங்களுடைய மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் ஷாஹ் இஸ்மாயில் ஷஹீத், சையத் அஹமது ஷஹீத் போன்ற பெரியவர்கள் எல்லாம் ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டே வருகிறார்கள். தொடர்ந்து இந்த வழியில இந்த உலமாக்கள், அவங்களுடைய மாணவர்கள் வழியில வரக்கூடியவர்கள் தான் தேவபந்துடைய உலமாக்கள். தேவபந்துடைய அறிஞர் பெருமக்களும் இந்த வழியில தான் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிற அந்த பணியில தங்களுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள். 1857 தான் ஆங்கிலேயர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் ஒன்று நடந்தது. அதுல காசிம் நானூத்தவி, தேவபந்தை நிறுவிய மௌலானா காசிம் நானூத்தவி இடம்பெறுகிறார்கள், மௌலானா ரஷீத் அஹமத் கங்கோஹி இடம்பெறுகிறார்கள், ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர மக்கி இருக்கிறார்கள். இந்த அத்தனை பெரியார்களும் ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து போர் செய்கிறார்கள். போர்ல முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கல. ஆங்கிலேய அரசாங்கம் இந்த போருக்கு யாரெல்லாம் தலைமை தாங்கினார்களோ அந்த உலமாக்கள் அத்தனை பேரையும் கைது செய்ய உத்தரவிடுகிறது. யாரை விடக்கூடாது, இவங்க அத்தனை பேரையும் கைது செய்யணும். நிறைய உலமாக்கள் கைது செய்யப்பட்டார்கள், பல உலமாக்கள் கொல்லப்பட்டார்கள். அத்தகைய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நிலவிய நேரத்துல தான் ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மதீனா வந்துடுறாங்க. தன்னுடைய மாணவர்களை எல்லாம் விட்டுட்டு நான் மதீனா போயிடறேன், நீங்க இங்க இருங்கன்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில தான் 3 வருட காலங்கள் மௌலானா காசிம் நானூத்தவி மறைஞ்சு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எங்க பிடிபட்டாலும் அவங்களை கைது செஞ்சிருவாங்க. ஒரு 3 வருட காலங்கள் அரசாங்கத்துக்கு தெரியாம இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய எளிமையான தோற்றத்தினால, ஒரு சாதாரணமான தோற்றத்தினால பார்த்தா யாருக்குமே தெரியாது. அவங்கள இந்தியாவுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 3 வருஷத்துக்கு பிறகுதான்
தேவனுடைய உலமாக்கள், அன்றைக்கு இருந்த அந்த அறிஞர் பெருமக்கள் இனி அடுத்து என்ன செய்யலாம், ஆங்கிலேயர்களை எதிர்த்து பல கட்டங்களை நாம தோல்வியை சந்தித்திருக்கிறோம், பின்னடைவை சந்தித்திருக்கிறோம். இனி இந்த நாட்டில் முஸ்லிம்களை பாதுகாக்கணும். ஏன்னா ஆங்கிலேய அரசாங்கம் பல பாதிரியார்களை வைத்து முஸ்லிம்களை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறது. பல கிராமங்கள்ல முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. இதற்காக ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பாதிரியார்கள், பயிற்சி பெற்ற பாதிரியார்கள் இறக்கி வைக்கப்படுறாங்க. இப்படியே நிலவ போச்சுன்னு சொன்னா இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் அத்தனை பேரும் கிறிஸ்தவர்களாக ஆயிடுவாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில என்ன செய்யறது? ரெண்டு விதமான யோசனைகள் செய்யறாங்க. ஒன்று, ஒரு மதரசா ஒன்று ஆரம்பிக்கிறது. இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னா கிறிஸ்தவ பாதிரியார்களோடு விவாதங்கள் செய்வது, அவர்களுடைய கொள்கையை பொய் என்று மக்களுக்கு முன்னால் நிரூபிக்கிறது. இப்படி ரெண்டு வகையான முடிவு செய்யுது. அந்த அடிப்படையில தான் தேவபந்துங்கிற ஒரு சின்ன ஊர், ஒரு சாதாரண கிராமம். அது அந்த கிராமத்துல ஒரு மாதுளம்பழம் ஒரு மரம், சாதாரண ஒரு மரம். அந்த மரத்தடியில ஒரே ஒரு மாணவரை வைத்து ஆரம்பிக்கப்பட்டது. மஹமூதுல் ஹசன் என்று சொல்வார்கள், ஷேகுல் ஹிந்த் என்று சொல்லுவாங்க. இந்தியாவுடைய பெரிய தலைவர் என்ற அர்த்தம். மஹமூதுல் ஹசன் அவர்களை ஒரு மாணவரை வைத்து தான் இந்த தேவபந்துடைய மதரசா ஆரம்பிக்கப்படுது. ஒரே ஒரு மாணவரை வைத்து ஆரம்பிக்கப்படுகிற மதரசா. அல்லாஹ்வுடைய ஒரு மரத்துக்கு கீழே ஒரு மாணவரை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மதரசா இது. இன்றைக்கு அதனுடைய வளர்ச்சி உலகம் முழுவதும் அங்கிருந்து சென்றவர்கள் எங்கெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டா வியப்பாக இருக்கும். ஒரு மாணவரை கொண்டுதான் அந்த மதரசா என்ன செய்யப்படுகிறது, ஆரம்பிக்கப்படுகிறது. பிறகு அங்கு மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த மதரசா பல்கி பெருகி ஒரு நடுநிலையான ஒரு கோட்பாடு, ஒரு நடுத்தரமான ஒரு கோட்பாடு, ஒரு அகீதாவை அவர்கள் என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க. மார்க்கத்தை விளங்கணும்னு சொன்னா சஹாபாக்களுடைய விளக்கம் எப்படி இருந்ததோ அப்படி விளங்கணும். குர்ஆன் ஹதீஸை விளங்கணும்னு சொன்னா சஹாபாக்களுடைய விளக்கம் எப்படி இருந்ததோ அப்படி விளங்கணும். இதுதான் தேவபந்து உலமாக்களுடைய அடிப்படை. அவங்க எல்லாத்திலையும் நடுநிலையாக இருப்பாங்க. ஏன்னா நம்முடைய மார்க்க நடுநிலையை தான் போதிக்குது. இப்ப கபறுகளை எடுத்துக்கொண்டால் ரெண்டு வகையான கருத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்த்தால் கபறுகளுக்கு அளவு கடந்த மரியாதை செய்து அங்க போய் சிறுக்கு செய்வதை பார்க்கிறோம். இன்னொரு கூட்டம் கபறுகளை பூரா இடின்னு சொல்லுது. இன்னொரு கூட்டம் நமக்கு ஹதீஸ் என்ன சொல்லி தருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபறுகள் மண்ணறைகள் விஷயத்துல பெருமானார் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்கள், ஒரு நடுநிலையான ஒரு மார்க்கத்தை தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரேடியாக கபரை மதிக்கவும் செய்யாது, கபரை நோக்கி தொழாதீர்கள். பெருமானார் சொன்னார்கள், லா துஸல்லு இலல் குபூர், மண்ணறைகளை நோக்கி தொழாதீர்கள். ஏன்னா கபறுகளை நோக்கி தொழுதால் அந்த தொழுகையானது கபருக்கு தொழுற மாதிரி ஆயிடும், சிறுக்காக ஆயிடும். இப்படியும் செய்யாதீங்க. இன்னொரு பக்கம் நபி சொன்னாங்க, கபறுகள் மீது அமராதீர்கள், கபறுகள் மீது நடக்காதீர்கள். இது கபறுகளை இழிவுபடுத்துறது. அப்ப கபறுகளை இழிவுபடுத்தவும் வேண்டாம், அளவு கடந்து மரியாதை செய்யவும் வேண்டாம். இது ஒரு நடுத்தரமான கோட்பாடு. தேவபந்துடைய உலமாக்களும் ஆரம்ப கால அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அந்த உண்மையான அகீதா என்னவோ அதன் அடிப்படையில தான் அவங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் அவங்களுடைய நிலைப்பாடுகளும் இருந்தது. இன்னைக்கு அவங்கள அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் இல்ல என்பதாக ஒரு கூட்டம் சொல்றதை பார்க்கிறோம். இந்த தேவபந்து உலமாக்களுடைய பல்வேறு பணிகள், அதுல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பணியை நான் சொல்றேன். இன்றைய சவுதி அரசாங்கம், சவுதி குடும்பத்தாருடைய ஆட்சி தான் இன்னைக்கு அங்க நடந்து கொண்டிருக்குது. இந்த சவுதி அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டது. அத வஹாபிய அரசாங்கம், வஹாபிய கோட்பாடு என்றெல்லாம் நாம் சொல்வோம். அங்கு முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்று ஒருவர், நஜிதுங்கிற ஒரு பிரதேசத்தில் அவர் வாழ்ந்த ஒருத்தர். அவருடைய கொள்கை தான் இந்த அரசாங்கம், சவுதி அரசாங்கம் பின்பற்றுது. அவருடைய கோட்பாடு சரியா இல்லையாங்கிற வாதத்துக்கு நாம் வரல. அவருடைய காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, எல்லா கபறுகளையும் இடிக்க வேண்டும், அதாவது தர்காக்களை எல்லாம் இடிக்கணும். அதே மாதிரி இடிச்சாங்க. இன்னைக்கு சவுதியா மக்கா ஹஜ் உம்ரா போறவங்களுக்கு தெரியும், அங்க எந்த கபருமே இருக்காது, எந்த தர்காக்களுமே இருக்காது, எல்லாத்தையுமே இடிச்சாங்க. அரசாங்கமும் அவருடைய கொள்கையை தான் ஆதரித்தது, எல்லா தர்காக்களையும் இடிக்கணும்னு சொல்லி. இப்படியே இடிச்சு வந்தாங்க. ஜன்னத்துல் பகீலையும் சஹாபாக்களுடைய கபறுகள், இது ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய கபர், இது அன்னை ஃபாத்திமாவுடைய கபரு, எல்லா அடையாளங்களும் இருந்துச்சு. இந்த அடையாளங்களை பூரா அந்த அரசாங்கம் சதிச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் 1925 என்று எண்ணுகிறேன், இந்த அரசாங்கம், வஹாபிய கோட்பாட்டை கொண்ட அரசாங்கம்
மதீனாவையும் கைப்பற்றுகிறது. அப்படி மதீனாவை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. இப்ப மஸ்ஜித் நபவிக்கு மேல பெருமானாருடைய கபருக்கு மேல இருக்கிற குப்பா இருக்குது, அதை என்ன செய்யறது? அவங்களுடைய கோட்பாடுபடி இந்த குப்பாவும் இருக்கக்கூடாது, இடிக்கணும். இந்த குப்பாவை இடிக்கணும். ஏன்னா கபர்களுக்கு மேல் கட்டடம் இருக்கக்கூடாது, கபர்களுக்கு மேல் கட்டடம் இருக்கக்கூடாது, அதை இடிச்சு தரமட்டமாக்கணும். அந்த நாடு முழுக்க இருந்த எல்லா கபறுகளையும் இடிச்சுட்டாங்க, கபறுகளுக்கு மேல இருந்த கட்டடத்தையும் இடிச்சுட்டாங்க. இப்ப பெருமானாருடைய கபருக்கு மேல, ரவுதாவுக்கு மேல இன்னைக்கு நாம பார்க்கிறோமே அந்த குப்பா இருக்குது, அதை என்ன செய்யறது? அந்த அரசாங்கம் அதை இடிக்க வேண்டும் என்று சொல்லுது. அங்குள்ள உலமாக்களும் அதை இடிக்கணும்னு சொல்றாங்க. உலகம் முழுவதும் இது பிரச்சனையாகுது. பெருமானாருடைய ரவுதாவுக்கு மேல் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த குப்பாவை இடிக்கிறதான்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருது. அப்ப 1925 மதீனாவுக்கு உலகத்தினுடைய எல்லா உலமாக்களும் வரவழைக்கப்படுறாங்க. பல நாட்டிலிருந்து வர்றாங்க. இந்தியாவிலிருந்தும் ஒரு ஆலிம் சென்றார், அவர் தேவபந்திலிருந்து சென்றார். மௌலானா ஷபீர் அஹமது உஸ்மானி, தேவபந்திலே முடித்த ஒரு மாணவர் மௌலானா ஷபீர் அஹமது உஸ்மானி, பெரிய குர்ஆன் விரிவுரையாளர், ஹதீஸ் கலையினுடைய விரிவுரையாளர். அவரும் அந்த கூட்டத்திற்கு செல்கிறார், மதீனாவிலே நடக்கிற விவாதத்திற்கு செல்றார். அங்க போனா பல நாட்டு உலமாக்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வஹாபிய சிந்தனை கொண்ட அந்த உலமாக்கள் எல்லாம் இந்த குப்பாவை இடிச்சே ஆகணும், அதுக்கு ஆதாரங்கள்லாம் சொல்றாங்க. ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு மேல கட்டடம் கட்டக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறார்கள். அப்படி கட்டப்பட்டிருந்தா அதை இடிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஆதாரங்களை எல்லாம் சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு அவங்க உட்கார்ந்துட்டாங்க. இப்ப கூட்டமே நிசப்தமாக இருக்குது. ஆதாரம் சொல்லப்பட்டு விட்டது, நீ குப்பாவை இடிக்கிறதுக்கு தான் ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி. அந்த நேரத்துல தான் மௌலானா ஷபீர் அஹமது உஸ்மானிகள் ஒரே ஒரு ஹதீஸை வச்சு 2 மணி நேரம் பேசினாங்க. ஒரு ஹதீஸை வைத்து 2 மணி நேரம் பேசினாங்க. அந்த பேச்சினாலதான் இன்னைக்கும் மதீனால அந்த குப்பாவை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், இல்லைன்னா இடிக்கப்பட்டிருக்கோம். அந்த ஒரு பேச்சினாலதான் இன்னைக்கும் மதீனால அந்த குப்பா இருக்குது. அது இருக்கிறதுக்கு காரணமும் ஒரு தேவபந்தி தான், இல்லன்னா அது இடிக்கப்பட்டிருக்கும். மத்த யாருமே பேசல, ஏன்னா அவங்க ஆதாரம் சொல்லிட்டாங்க, இந்த குப்பா இருக்கக்கூடாது, இடிச்சிடணும்னு சொல்லி. மௌலானா ஷபீர் அஹமது உஸ்மானி சொன்னார்கள், அவங்க தன்னுடைய உரை ஆரம்பித்தார்கள், நீங்க சொன்ன ஆதாரங்கள் எல்லாம் சரியானதுதான், ஹதீஸுடைய கிதாப்ல இருக்குது, இந்த கபருக்கு மேல குப்பா இருந்தா இடிங்கெல்லாம் இருக்குது. ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், இந்த ஹதீஸை நீங்க கேட்டுங்கன்னு சொன்னார். அது என்னன்னு சொன்னா, இப்ப காபத்துல்லா இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், காபால ஒரு பகுதி ஹத்தீம். இந்த ஹத்தீம்ங்கிறது காபாவுடைய உள்பகுதி, காபாவுடைய உள்பகுதி. நிஜமா பார்த்தா அந்த காபாவோடு சேர்த்து தான் அது கட்டப்பட்டிருக்கணும். ஹத்தீம்ங்கிறதும் காபத்துல்லாவோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்கணும். பெருமானார் நபியாக ஆகிறதுக்கு முன்னால ஏறத்தாழ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 15 வயது இருக்கலாம் அல்லது 25 வயது இருக்கலாம், 2 விதமான கருத்தும் இருக்குது. மக்காவாசிகள் வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட காபத்துல்லாவை புதுப்பித்து கட்டினாங்க. அப்படி புதுப்பித்து கட்டும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காபாவுடைய அஸ்திவாரம் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் சேர்த்து அவங்களால கட்ட முடியல. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு, காபாவை கட்டுறதுக்கு ஹலாலான காசுல தான் கட்டணும், ஹராமான காசை காபாவை கட்டுறதுக்கு கலக்க கூடாது. இந்த உறுதி இன்னைக்கு முஸ்லிம்களாகி நம்மள்ட்ட கூட இல்ல. நம்ம பள்ளியாசல் கக்கூஸ் கட்டுறதுக்கு ஹராமான காசு வாங்கிக்கலாம்னு ஃபத்வா வச்சிருப்போம், பள்ளியாசலுடைய கக்கூஸ் கட்டுறதுக்கு ஹராம் காசை வாங்கிக்கலாம்னு சொல்லி. மக்கா காஃபிர்கள் காபாவை கட்டும் போது ஹலால் காசுல தான் கட்டணும், ஹராம ஹராம சேர்க்க கூடாது. இந்த உறுதியில் அவங்க காபாவை கட்டி கொண்டே வருகிற போது ஒரு எல்லைக்கு மேல சேர்த்து கட்ட முடியல, பணம் தீர்ந்து விட்டது. அப்ப என்ன செஞ்சாங்க, விடுபட்ட அந்த பகுதி இதுவும் காபா தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக அதை சுத்தி ஒரு சுத்து சுவர் கட்டிட்டாங்க. அதைத்தான் நம்ம ஹத்தீம்னு சொல்றோம். சேர்த்து கட்டினா அதுவும் காபாவுக்குள்ள போயிருக்கும். இப்ப அது வெளியில இருக்குது, அது காபான்னு காட்டுறதுக்காக வெளியில ஒரு அடையாளத்தை ஒரு போட்டு இதான் ஹத்தீம் சொல்லி வச்சுட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொண்ட பிறகு ஹஜ்ரத் ஆயிஷாட்ட ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இதான் அவங்க சொன்ன ஆதாரம். இப்ப நபி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹத்தீம் இருக்குதே அது காபாவுடைய உள்பகுதி, எனக்கு என்ன ஆசைன்னு சொன்னா காபாவை இப்ப இருக்கிற காபாவை இடித்து விட்டு அந்த விடுபட்ட பகுதியை சேர்ந்து கட்டணும்னு எனக்கு ஆசை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின மாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கட்டியிருந்தாங்களோ அது மாதிரி கட்டணும்னு எனக்கு ஆசை. ஆனா அதே நேரத்தில் இந்த மக்கள் எல்லோரும் இப்பதான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, எல்லாம் இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. நான் இப்ப காபாவை இடிச்சேன்னு சொன்னா இவர் காபாவை இடிக்கிறாருன்னு சொல்லி மக்கள் தப்பான எண்ணம் கொண்டு ஒரு பெரிய ஃபித்னா ஏற்பட்டு போயிடும், குழப்பம் ஏற்பட்டு போயிடும். அந்த குழப்பத்தை கருதி நான் மீண்டும் அதை கைவிக்காமல் அப்படியே விட்டு விடுகிறேன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை சொல்லிட்டு மௌலானா சொன்னாங்க, நீங்க குப்பாவை இடிக்கிறதுக்கு நீங்க சொன்ன ஆதாரங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
இன்னைக்கு குப்பாவை இடிச்சா இஸ்லாமிய உலகத்துல என்ன நடக்கும்? இதை இடிச்சீங்கன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்படும். அதனால் அந்த குழப்பங்களை காட்டி இதை இடிக்க கூடாது என்று 2 மணி நேரம் பேசினாங்க. அவங்க பேச்ச முழுசா கேட்டு முடித்து அப்போது இருந்த சுல்தான் அப்துல் அசீஸ் தன்னுடைய ஊருடைய உலமாக்களை எல்லாம் பார்த்து கேட்டாரு, இந்த இந்திய உலமாவுக்கு பதில் சொல்லுங்க, அவர் சொன்ன ஆதாரத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லி. யாரும் பதில் சொல்லல, அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. அதுல இருந்து முடிவு செய்யப்பட்டது இந்த குப்பாவை இடிக்க கூடாதுன்னு சொல்லி. ஆக இன்னைக்கும் மதீனாவில் அடையாளமாக இருக்கக்கூடிய குப்பா இருக்கிறது, அது இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் ஒரு தேவபந்தி ஆலிம், ஒரு தேவபந்தி உலமாக்கள் தான். அந்த அளவுக்கு இந்த நாட்டில் தீனுக்காக அவ்வளவு பாடுபட்டவர்கள். தேவபந்தி உலமாக்கள் பெருமானாரையும் மதீனாவையும் எவ்வளவு நேசிச்சாங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? மதீனாவில் அதிகமா யார் இறந்தாங்க? தேவபந்தி உலமாக்கள். அவங்களுடைய கடைசி காலம் மதீனால தான் இருக்கணும், அங்கதான் போய் மௌத்தாகணும், இது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். அவங்கள ஒரு கூட்டம் எதிர்த்தாங்க, பரேலவிகள் என்று ஒரு கூட்டம் வடநாட்டுல. இந்த பரேலவிகள் யாராவது மதீனால அடக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க, ஒரு ஆள் கூட கிடையாது. இவர்கள் யாராவது மதீனாவில் அடக்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் கண்டிப்பா இருக்க முடியாது. ஆனா தேவபந்துடைய உலமாக்கள் மதீனாவில் மௌத்தானவர்கள், மதீனாவில் வஃபாத்தானவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அவ்வளவு உலமாக்கள் மதீனாவில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சரித்திரத்தை கொண்டவர்கள் தான் இந்த தேவபந்துடைய உலமாக்கள். அவர்களை கொண்டுதான் இந்த நாடு கிறிஸ்தவ நாடாகாம, இந்த நாடு இந்து நாடு ஆகாம அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அரசியல்ல அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது, ஹதீஸ் கலையில அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது, இந்திய முஸ்லிம்களுடைய ஈமான பாதுகாக்கிறதுல அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. நான் சொன்ன ஆரம்பத்தில் அந்த தேவபந்துடைய முதல் மாணவர் ஷேகுல் ஹிந்த் மஹமூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த ஷேகுல் ஹிந்திடமிருந்து 3 மாணவர்கள் 3 துறையில போனாங்க. ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரசியல்ல போய் சாதிச்சாங்க. அரசியல்ல இந்திய முஸ்லிம்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன உரிமைகள் வேண்டுமோ அதையெல்லாம் போராடினாங்க. ஷேகுல் ஹிந்த் அவங்களுடைய மாணவர் ஹுசைன் அஹ்மத் மதனி. ஷேகுல் ஹிந்துடைய இன்னொரு மாணவர் மௌலானா அன்வர் ஷா காஷ்மீரி, ஹதீஸ் கலையினுடைய மிகப்பெரிய வல்லுனர். ஜாமிஉல் அஸ்ஹர் இருக்குது மிஸ்ர்ல, எகிப்துல. 1100 வருஷம் பழமையான மதரசா அது. எது? அஸ்ஹர் யூனிவர்சிட்டி. அந்த அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில இருந்து அப்போது இருந்து ஒரு பெரிய ஷேக் வந்திருந்தாங்க தேவபந்திற்கு. வந்தவர்கள் அன்வர் ஷா காஷ்மீரியுடைய பாடத்துல உட்கார்ந்துட்டு சொன்னாங்க, நான் இந்தியா இவருடைய பாடத்துல உட்காராம போயிருந்தேன்னு சொன்னா என்னுடைய இந்திய பயணமே நஷ்டமாக போயிருக்கும். அந்த அளவுக்கு ஹதீஸ் கலையில தேர்ந்து விளங்கினார்கள். ஷேகுல் ஹிந்துடைய 3வது மாணவர் தான் ஹஜ்ரத் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் ஆரம்பித்ததான் இந்த தாவத் தப்லீகுடைய உழைப்பு. உலகம் முழுவதும் இன்றைக்கு தேவபந்தி உலமாக்களால் ஆரம்பிக்கப்பட்ட மதரசாக்கள், தேவபந்தி உலமாக்கள் உலகத்தினுடைய 4 பாகத்திலும் இருக்கிறாங்க. உலகத்துல நீங்க எந்த நாட்டுக்கும் போங்க, அங்க தேவபந்தி உலமாக்களுடைய பணியை நீங்க பார்க்கலாம். வெறும் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அவர்களுடைய பணி எல்லா இடங்களிலும் நடக்கிறது. அந்த உழைப்பினுடைய ஒரு பகுதி தான் இந்த தாவத் தப்லீக். இதுவும் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறத பார்க்கலாம். யார்கிட்ட எவ்வளவு இஹ்லாஸ் இருக்குதோ, எவ்வளவு தூரம் அல்லாஹ் தஆலா அவங்களை கபூல் செய்கிறானோ அந்த அளவுக்கு அவர்களுடைய வேலையும் அவங்களுடைய உழைப்பும் உலகம் முழுவதும் பரவுது. அந்த உழைப்பு தான் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி இந்த வேலை. மௌலானா அவர்கள் இந்த வேலையை ஆரம்பித்த நேரத்தில், தப்லீக் ஆரம்பித்த நேரத்தில் இது சரியா இல்லையாங்கிற நிறைய குழப்பங்கள் வந்துச்சு. இந்த வேலை சரியானதான்னு சொல்லி மௌலானா அப்போது இருக்கிற எல்லா முஃப்திகள்கிட்டையும் போனாங்க. அப்ப டெல்லியில பெரிய முஃப்தி இருந்தாங்க. அன்றைக்கு இந்தியாவில் முஃப்தி ஆதம், அவங்க தான் தலைமை முஃப்தியாக இருந்தாங்க, மௌலானா கிஃபாயத்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மௌலானா கிஃபாயத்துல்லா அவர்களிடத்தில் சென்று மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, ஹஜ்ரத், நான் ஆரம்பித்திருக்கிற இந்த தாவத் தப்லீகுடைய அடிப்படைகள் இது, என்னுடைய வேலையினுடைய அடிப்படைகள் இது. முஃப்திகளாகிய உலமாக்களாகி நீங்கள் இதை ஆய்வு செய்யுங்க. ஒருவேளை என்னுடைய இந்த வேலை தவறானதாக இருந்தால் நீங்களே என்ன கொலை செஞ்சிருங்க. ஏன்னா ஒரு தவறான கோட்பாடு உலகத்துல இருக்கக்கூடாது, ஒரு தவறான கோட்பாடு உலகத்துல ஒருபோதும் இருக்கக்கூடாது, என்ன கொலை செஞ்சிருங்க. ஒருவேளை இது சரியானதாக இருந்தால் உலமாக்களாகி நீங்கள் எல்லாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க. மௌலானா கிஃபாயத்துல்லா அவர்கள் மௌலானாவுடைய அடிப்படைகளை எல்லாம் பார்த்து விட்டு சொன்னார்கள், உங்களுடைய இந்த தாவத்துடைய வேலை இருக்கிறது, அதுல ஒரு குறை சொல்லுவதற்கு கூட நீங்கள் இடம் வைக்கவில்லை, ஒரு சின்ன குறை சொல்றதுக்கு கூட நீங்க இடம் வைக்கல. எனவே இந்த வேலை சரியானது, நீங்கள் தாராளமாக செய்யலாம்னு சொன்னாங்க. இந்த வேலையை ஆரம்பித்த காலத்துல வடநாட்டுல பல கிராமங்கள் முர்த்ததாக போயிட்டாங்க, பல கிராமங்கள் இந்து மதத்திற்கு மாறிட்டாங்க. சிலர் மிரட்டி மாற்றப்பட்டாங்க, சிலர் பணம் கொடுத்து மாற்றப்பட்டாங்க. இந்த வேலையினுடைய ஒரு உழைப்புல தான் அல்லாஹ் தஆலா அந்த கிராமங்கள் எல்லாம் மீண்டும் முர்த்ததாகாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். இதெல்லாம் தேவபந்துடைய பரக்கத்.
இந்த தாவத் தப்லீகும் எங்கிருந்து வந்தது? தேவபந்து உலமாக்கள் மூலமாகத்தான் வந்தது. இவர்களுடைய கொள்கை தான் நடுத்தரமான கொள்கை, தெளிவான கொள்கை, சஹாபாக்களுடைய கொள்கை, தாபீன்களுடைய கோட்பாடு. இந்த கோட்பாட்டை இன்னைக்கு விமர்சிக்கப்படுது. நாம் ஏமாந்து விடக்கூடாது, பொய்யர்களுடைய சதிவலையில நாம் விழுந்து விடக்கூடாது. இந்த தேவபந்தினுடைய பல்வேறு பரக்கத்துகள் அல்லாஹ் கொடுத்துதான் தப்லீகுடைய இந்த மேலான உழைப்பும். நம்முடைய இந்த ஊருக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே தப்லீகுடைய பெரியார்கள் வந்திருக்கிறாங்க. ஷாநகர் பள்ளிவாசல் அது யாரால் திறந்து வைக்கப்பட்டது? ஹஜ்ரத் ஜி இனாமுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களால தான் திறந்து வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் வரக்கூடிய திங்கள் மற்றும் செவ்வாய் 2 நாட்கள் நம்முடைய ஊரில் கரூர் மாவட்டத்திற்கான இஸ்திமா நடைபெறவிருக்கிறது. நாம் எல்லோரும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். சாதாரண ஒரு மாநாடு விழாவாக பார்க்காம ஈமான புதுப்பிக்கக்கூடிய வாழ்க்கையில முழு தீன் வருவதற்கான ஒரு இஸ்திமாவாக அதை பார்க்க வேண்டும். எனவே அந்த இஸ்திமாவில் கலந்து கொள்வதோடு மட்டுமில்லாம அதை கொண்டு அல்லாஹ் தஆலா ஊர்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கும், மார்க்கத்தின் பெயரால் நடக்கக்கூடிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஒளிந்து உண்மையான சுன்னத் எதுவோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை எதுவோ, ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் இந்த இஸ்திமாவை எடுத்துக்கொண்டு எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாரன்பூர் மஸாஹிருல் உலூம் என்ற